சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்தா. அக்கா, இந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லுங்க. பாவம், இவங்களை காணோன்னு அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. ஏண்டாமா, அவங்க எல்லாரோட அப்பா அம்மாக்கு மட்டும் ஃபோன் பண்ணா போதுமா? உன் அப்பா அம்மாக்கு பண்ண வேண்டாமா? எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல. நான் ஆர்ஃபனேஜ்ல இருக்கேன். எனக்கு கடுத்ததுதான் எல்லாமே. நான் எங்க மதர் மேடம் கூட தான் கடைக்கு வந்தேன். அங்கதான் இந்த ரவுடிங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். ஒன்னும் கவலைப்படாத, யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. அத்தை, அத்தை சொல்லுங்க அத்தை. என்னம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? கிளம்பிட்டியா? இல்லத்த. இன்னும் இல்லையா? ஏன், ஏதாவது பிரச்சனையா? இல்லத்த, குழந்தைங்களை காப்பாத்தியாச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஸ்டேஷன்ல சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன். ஓ, ஃபார்மாலிட்டிஸா? சரி சரி, ஓகே. அத முடிச்சிட்டு நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. இங்க அழகுக்கு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், உனக்காக தான் வெயிட்டிங். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அழகும் தொண ஏதாவது கேள்வி கேட்பான், அவனை சமாளிக்க முடியாது. சரியா? இல்லத்த, சின்னையா எதுவும் கேக்குறதுக்குள்ள நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். பாய். சரி, பத்திரமா வா. என்ன நீ? அவ கிளம்பிட்டாளா? சீக்கிரம் வந்துருவாளா? வந்ததுக்கு அப்புறமே தண்ணி ஊத்திக்கலாம். சரிங்க. அழகு அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அவன் கிட்ட போய் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுறேன். சரிக்கா, போய் பாருங்க. சரி, ஏறுங்க. ஈஸ்வரியும் வசுந்தராவும் சேர்ந்து உன்கிட்ட நல்லா நடிக்கிறாங்க. எனக்கும் அது தெரியும் பெரியம்மா. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் எதுவுமே பேச முடியாத நிலைமையில இருக்கேன். வேண்டாம், நான் இப்ப ஏதாவது சண்டை போட்டேன்னு வைங்களேன், அப்புறம் நம்மளோட பிளான் சொதப்பலா போயிடும். அதுக்காகத்தான் பெரியம்மா நான் வாய மூடிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நீ வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம்பா. தலைக்கு தண்ணி ஊத்துனா எல்லாமே சரியா போயிடும். அப்படியா? சரி. வா வசுந்தரா. என்ன பத்மா, என்ன கேக்குறான்? அது தலைக்கு தண்ணி ஊத்துறத பத்தி பேசிட்டு இருந்தோம். சரி சரி. அம்மா, என்னடா? ஈசு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாலாமா? இப்பதானே போன் பண்ணேன். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்துருவா சீக்கிரம். என்னது ஃபார்மாலிட்டிஸா? அப்படின்னா என்னம்மா? அப்படின்னா அது கோயிலுக்கு போயிட்டு விளக்கு ஏத்திட்டு வர்றதுதான்டா. அதுதான் சொன்னேன், முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துருவா. அப்படியாம்மா? அப்படிதான். ஈஸ்வரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தலைக்கு தண்ணி ஊத்திரலாம். சரியா? பரவாயில்லம்மா. அவ பொறுமையா நிறைய நெய் விளக்கு போட்டு எனக்காக சாமி கும்பிட்டு வர போயிருக்கா. எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு வரட்டும், தண்ணி ஊத்திக்கலாம். இத சொல்லதான் வந்த. நான் கிளம்புறேன். பாத்தீங்களா பெரியம்மா, என் அம்மா பழம்பெரும் நடிகர் திலகம் சாவித்திரி அம்மாவுக்கே சவால் விடுற மாதிரி எவ்வளவு அழகா நடிச்சிட்டு போறாங்க. என் அம்மா நடிப்பு என்ன பிரமாதம். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்டாட்டி வருவா. சின்னையா, எப்படி இருக்கீங்க சின்னையான்னு சரோஜா தேவி அம்மாவையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி நடிப்பா. இதையெல்லாம் பார்க்க தானே நான் உட்காந்துக்கிருக்கேன். கடவுளே, இந்த பொண்ணை இன்னும் காணுமே. இவ என்ன பண்றா ஸ்டேஷன்ல? இன்னும் அழகு வேற அவளை கேட்க ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு தண்ணி ஊத்தணும்னு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணியாச்சு, எங்க இன்னும் காணோன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவான். ஐயோ, இப்ப அவன் கேட்டா நான் இப்படிதான் சமாளிக்க போறேன். கடவுளே, நான் என்ன சொன்னேன்? அப்பாடி ஒரு வழியா வந்துட்டா. இது பாரு, நான் போய் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி கூட்டிட்டு வரேன். நீ அழகு போய் கொஞ்ச நேரம் சமாளி. ஓடு ஓடு. அப்பா, நல்ல வேளை வந்துட்டா. வா 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 வா. ஈஸ்வரி, இவ்வளவு லேட்டா வர? எஃப்ஐஆர் போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ வா. ஐயோ, யூனிஃபார்ம். சாரி. நல்ல வேளை, தலையில இருக்க கொண்டைய மறந்துட்ட பாரு. போய் முதல்ல யூனிஃபார்ம் மாத்து போ. எங்கடி அங்க போற? போ, கெஸ்ட் ஹவுஸ் சீக்கிரம் போ. மறந்துருச்சு. சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா, ஐயோ, மூச்சு வாங்குதே. இவ கூட பேசுறதே இப்படி மூச்சு வாங்குதே.
அவனை இப்போ ஐயோ இவன் போட்டு கொடுத்துருவானே. அம்மா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா என்ன சந்தேகம்? அண்ணி விளக்கு போட கோயிலுக்கு தானே போனாங்க, அப்புறம் எப்படி யூனிஃபார்ம் போட்டு வராங்க? அதான் எங்க இடிக்குதுமா? இடிக்குதா? இடிக்கும். இங்க பாரு, உன்னை ஓங்கி அரைஞ்சேன்னு வச்சுக்கோ, போய் அப்படியே செவுத்துல இடிச்சுப்ப. பரவாயில்லையா? அழகு வரான். வாங்க மாப்பிள்ள. பாப்பா வாங்க உட்காருங்க. அத்தை என்ன அம்மாவையும் காணும் ஈஸ்வரியும் காணும்? வந்துருவாங்க மாப்பிள்ள. ஓஹோ. ஈஸ்வரி கோயிலுக்கெல்லாம் போல, ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு வரா. ஆனா இந்த உண்மைய மட்டும் நீ அழகு கிட்ட சொன்ன, உன்னை அடிக்க மாட்டேன், கொன்னுடுவேன். என்னடா அழகு கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுவியா? மா பாஸ் கிட்ட போய் சொல்றீங்களா? டேய், நீ என்ன அரிச்சந்திர பேரனாடா? அவகிட்ட உனக்கு போய் சொல்லவே தெரியாதா? இங்க பாரு, அழகு கிட்ட ஏதாவது சொன்னா பொண்ணு உடைச்சிடுவேன். அத்தை என்னாச்சு? ஏன் தீக்குச்சி எடுக்கிறீங்க? உன்னை யூனிஃபார்ம்ல பாத்துட்டு அழகு கிட்ட போய் சொல்லுவேன்னு சொல்றான். என்ன தீக்குச்சி? சின்னையா கிட்ட சொல்லுவியா? இல்ல இல்ல, நான் உங்களை பார்க்கவே இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க யாருன்னு தெரியாது. நீ என்ன பேசிட்டு இருக்க? வா வா சீக்கிரம் சீக்கிரம். வா வா. ஐயோ என்னடி உன் மூஞ்ச பார்த்தா அவன் கண்டுபிடிச்சிருவானடி. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ ஸ்டேஷன்ல இருந்து வரேன்னு. ஐயோ ஐயோ இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துறேன். அங்கே நில்லு. ஐயோ நீ ஈஸ்வரி, இந்த இத வச்சுக்கோ, நெத்திய காட்டு. ஐயோ ஐயோ அவசரத்துல பொட்டணத்தை கழட்ட முடியலையே. இந்தா இந்தா, இங்க பாரு, இந்த பழம் இந்த பொட்டணம் எல்லாத்தையும் கையில வச்சுக்கோ, சந்தேகம் வராது. அத்தை நடிப்புல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நான் கோயிலுக்கு போல ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு வந்தேன்னு நானே சொன்னா கூட சின்னையா நம்ப மாட்டாரு போல இருக்கே. ஒரு தத்ரூபத்தையும் யதார்த்தத்தையும் மிக்ஸில போட்டு அரைச்சு வாய மூடி. உன் பாராட்டு பத்திரம் எல்லாம் போதும், இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா அவனே கீழே வந்துருவான். வா நம்ம போலாம், வா. அத்தை நான் ட்ரெயினிங்ல கூட இந்த ஓட்டம் ஓடலக்க. ஐயோ வாடி. அத்தை என்னால ரொம்ப நேரம் வெயில்ல உட்கார முடியல, உள்ள போய் உட்கார்றேன், அவங்க வந்ததும் சொல்லுங்க. வா வா வா. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? கோயிலுக்கு போயிட்டு